இன்னைக்கு நம்ம ஒரு மோட்டோ vlog ஸ்டார்ட் பண்றோம். ஒரு ஷார்ட் ரைட் ஃப்ரம் சென்னை டு ஒரு ஃபால்ஸுக்கு தான் போறோம், ஆந்திரா பக்கத்துல. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் FT ஸ்கொயர். இன்னைக்கு நம்ம ஒரு மோட்டோ vlog ஸ்டார்ட் பண்றோம். ஒரு ஷார்ட் ரைட் ஃப்ரம் சென்னை டு ஒரு ஃபால்ஸுக்கு தான் போறோம், ஆந்திரா பக்கத்துல. என்ன ஃபால்ஸ்னு பார்த்தீங்கன்னா கைலாசகோனா ஃபால்ஸ். இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மோட்டோ vlog வந்து இந்த சென்னை டு கைலாசகோனா ஃபால்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பேசின் பிரிட்ஜ் வழியாக அப்படியே மூலக்கடை, புழல், ரெட் ஹில்ஸ் வழியாக நம்ம வந்து கைலாசகோனா ஃபால்ஸ் போகிறோம். ஸோ எல்லாமே போட்டு செட் பண்ணியாச்சு, மேப்லாம் போட்டாச்சு. ஸோ எதில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மீட்டியர் 350, நம்மளோட பிளாக் ஹார்ஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரைட். ஸோ நம்ம மோட்டோ vlog வந்து நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இது, ஒரு மோட்டோ vlog பண்ணணும், ஒரு செட்டப்பில் பண்ணணும். ஸோ ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் கேமரா அந்த மாதிரி கோப்ரோ அந்த மாதிரி வாங்கி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல் OnePlus 12 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம மைக் வந்து வயர்லெஸ் மைக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது எப்படி செட்டப் பண்ணுறேங்கிறத ஒரு தனி வீடியோவாக போகிறேன். லெட்ஸ் என்ஜாய் த ரைட். ஒரு மார்னிங் ஒரு 7:30 நம்ம கிளம்பியிருக்கோம் ஃப்ரம் நம்ம ஏரியா சவுனல்ஸ்லேருந்து இப்போ டுவர்ட்ஸ் கைலாசகோனா ஃபால்ஸ். ஓகே, சிக்னல் போட்டு நிறைய பேர் போகிறாங்க, பட் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி போகலாம். கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏர்லி மார்னிங் கிளம்பலான்னு ஒரு பிளான் இருந்தது, பட் ஆனால் கிளம்ப முடியல. ஒரு 7:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடும். ஸோ பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு ரைடுங்கனால கொஞ்சம் டிலே ஆச்சு, பட் நெக்ஸ்ட் ரைட்லாம் நம்ம சீக்கிரமே கிளம்பிடலாம். ஸோ ஃப்யூச்சரில் நிறைய ரைட்ஸ் பிளான் பண்ணணுன்னு ஐடியா இருக்குது. ஸோ இப்போ வந்து ஷார்ட்டாக ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை அந்த கைலாசகோனா ஃபால்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஃபால்ஸ். இந்த சம்மருக்கு வந்து சரி ஒரு ஃபால்ஸுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கும். தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல, தண்ணி போய் தான் பார்க்கணும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா சம்மர்னால ட்ரையாக தான் இருக்கும். பட் பரவாயில்ல, ஏதோ நமக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட நம்ம ஒரு குட்டி குழியில் போட்டு வந்துடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரைட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு. நம்ம மீட்டியர் 350யோட ஹைவே ரைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துடலாம். ஸோ மைலேஜ், ஹைவே மைலேஜ் இது வரைக்கும் நான் செக் பண்ணல. இது வரைக்கும் சிட்டி மைலேஜ் தான் நான் செக் பண்ணியிருக்கேன். சிட்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மீட்டியர் 350 வந்து ஒரு 26 to 28 தான் எனக்கு கொடுக்குது, மேக்ஸிமம் 28. அதுக்கு மேலே என்னால் முடியல. நானும் டிராஃபிக், ஆனால் ஹெவி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். நான் டெய்லி ஆஃபீஸ் கம்யூட்டுக்கு அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் யார் கூட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தம்பியும் வராரு, சம்ஷுல் வாஜித், மை பிரதர். ஸோ அவரும் சென்னை வந்திருக்காரு. அவர் வந்து குவைத் போகிறாரு. ஸோ அதுக்காக சென்னைக்கு வந்திருக்காரு. ஸோ அப்படியே ரைடு போயிட்டு மண்டே அவர் குவைத் கிளம்பிடுவார். அதுக்கு முன்னாடி ஸோ அவரோட ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பில்லியன் ரைடராக வந்து நம்ம பிரதர் வந்துட்டு இருக்காரு. ஸோ மார்னிங் ஒரு டிராஃபிக்காக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக் இல்லை, மாடரேட் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பேசன் பிரிட்ஜிலேருந்து அப்படியே புழல், ரெட் ஹில்ஸ் இதுதான் ரூட்டு. இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்டு மீட்டியர் 350யோட பெர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இதில் அப்படியே லைட்டாக சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து கரெக்டாக Februaryல அந்த வண்டி எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 500 கிலோமீட்டர்ஸில் முடிஞ்சிச்சு. வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரைடுக்கு வந்து செம ஒரு கம்ஃபர்டபுள், ஆஃபீஸ் கம்யூட்டுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா உங்களுக்கு வந்து வண்டி வந்து வெயிட்டே தெரியாது ஓட்டும் போது. நல்லா எப்படி நீங்கள் ஒரு பைக் ஓட்டுற மாதிரியே தான் ஃபீல் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு வந்து டிராஃபிக்கில் நின்று மூவ் பண்ணுறீங்க, இல்லை மேனுவலாக நீங்கள் காலை வச்சு மூவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட் வந்து ஃபீல் ஆகும். மற்றபடி உங்களுக்கு அந்த வெயிட் வந்து எதுவுமே ஃபீல் ஆகாது. ஸோ செம ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு இந்த வண்டியில். இப்போ பில்லியன் ரைடர் வச்சும் இப்போ தான் நான் செக் பண்ணுறேன், இதுவுமே செம கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த சிசிக்கு வந்து. ஸோ என் தம்பி வந்து ஒரு கொஞ்சம் வெயிட் தான், என்னை மாதிரி கொஞ்சம் வெயிட் தான். ஸோ பட் ஆனால் பின்னாடி உட்காந்து அவரோட சேர்ந்து ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது வண்டி, செம. நீங்கள் பில்லியன் ரைடரோட இதுக்கு லாங் ரைட் போகிறதுக்கு செம ஒரு வண்டி இது. நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வண்டி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மீட்டியர் 350 அதில் நீங்கள் எந்த மாடல் வேணால் சூஸ் பண்ண. நான் வந்து பேஸ் மாடல் தான் எடுத்தேன். எனக்கு வந்து பேஸ் மாடலே வந்து பிடிச்சிருந்தது. கலர் வந்து எனக்கு இந்த பிளாக் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயும் நான் வந்து அக்சசரிஸ் எல்லாமே தனியாக ஃபிட் பண்ணியிருக்கேன். அது பேசிக் வேரியண்ட்டில் வந்து அக்சசரிஸ் எதுவுமே வராது. ஸோ அதை ஃபிட் பண்ணாலே நீங்கள் மிட் வேரியண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அதை விட 10,000 கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் இப்போ நான் சூஸ் பண்ணேன். எனக்கு பிடிச்ச பிளாக் கலர்லேயுமே எடுத்தாச்சு. ஸோ வண்டி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் இது வரைக்கும். வண்டி வாங்கினதுலேருந்து ஓட்டினதுலேருந்து ஏன்னா மைலேஜ் தான். பட் ராயல் என்ஃபீல்டு வந்து மைலேஜ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அது வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டுக்கே விடுறது. ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கவங்களுக்கு தெரியும்.
பட் நம்ம ஹைவேல பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், ஒரு 40 வரைக்கும் 35 to 40 உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மைலேஜ் இங்கே ஹைவேல எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஒரு 80க்குள்ளே 80-90க்குள்ளே தான் ஓட்ட போகிறேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம இந்த ரோட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியாது, ஏன்னா டிராஃபிக்காக இருக்கும். ஸோ நம்ம ஒரு லாங் ரைட் போகும்போது நல்ல ரோட் கண்டிஷனில் இதோட ஃபுல் ஸ்பீடையும் செக் பண்ணலாம். இப்போ முடிஞ்சால் செக் பண்ணலாம் ஸ்பீடு எவ்வளோ தூரம் நல்ல ரோட்ஸ் இருந்தால் பார்க்கலாம். பட் ஆனால் ஆந்திரா இந்த ரூட் வந்து ரோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம். ரோட்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, பார்த்து தான் போனீங்க. இந்த ஆந்திரா ரோடு வந்து கொஞ்சம் டஸ்ட்டாகவும் இருக்கும், லாரிஸ் நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்து போகும். அண்ட் ரோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே குழியமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். நீங்கள் சென்னை பக்கத்தில் வந்து ஒன் டேயில் ஒரு ரைடு போயிட்டு வரணும், ஷார்ட் ரைடாக ஃபேமிலியோடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ பைக்லேயோ கார்லேயோ போகணுன்னா கண்டிப்பாக அந்த கைலாசகோனா ஃபால்ஸ் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு 90 கிலோமீட்டர்ஸ் தான், ஒரு 1.5-2 ஹவர்ஸில் நீங்கள் போயிட்டு அங்கே ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஈவினிங்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ரைடு ப்ளஸ் ஃபால்ஸுக்கும் போன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். நீங்கள் நார்மலாக வந்து மகாபலிபுரம் அந்த சைடு ஈசிஆர் சைடுனா மகாபலிபுரம் பாண்டிச்சேரி இங்கெல்லாம் போகலாம். இந்த சைடு ஆந்திரா சைடுனா நீங்கள் இந்த மாதிரி ஃபால்ஸ் நிறைய இருக்குது. நகலபுரம் ஆரே ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம காரில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோட காரில் போனோம். ஸோ இது பக்கத்தில் அதுலேருந்து ஒரு 15-20 மினிட்ஸில் இந்த ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த கைலாசகோனா ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து மாதாவரம் வந்தாச்சு. மாதாவரம் இந்த சிக்னல். ஸோ இந்த ஏரியா நமக்கு வந்து பழக்கம் தாங்க. முன்னாடி வந்து நான் ஸ்டார்டிங் காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் இங்கே தான் தங்கியிருந்தேன், புழலில். நான் அந்த ஏரியா போகும்போது சொல்கிறேன். ஸோ இங்கே கொஞ்ச நாள் என்னோடய பிரதரோட தங்கியிருந்தேன். ஸ்டார்டிங் ஆஃப் த கெரியரில் வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து என் பிரதர் கூட இருந்தார், அது அவர் கூட இருக்கணும். சரி, ஃபஸ்ட்டு நமக்கு சென்னை புதுசு. ஸோ அப்போ வந்து சரி இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தோம். அப்போ வந்து அதனால் இந்த ஏரியா நமக்கு தெரியும். ஸோ இங்கே புழல் ஜெயில் இருக்குது. இங்கே தான் புழல் ஜெயில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டிவிலலாம் நிறைய பார்த்துருப்பீங்க, எல்லா இதுலேயும் புழல் ஜெயிலை காட்டியிருப்பாங்க. ஸோ அது இங்கே தான் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தடா 59 தடா கூட நம்ம போகலாம், அதுவுமே இருக்குது ஃபால்ஸ். இன்னொரு நாள் போகலாம், விஜயவாடா, ஹைதராபாத். ஸோ இதெல்லாம் ரூட் இங்கே தான். ரோட் நல்லா இருக்குது. இப்போ நம்ம இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுது. ஒரு 8:30 9 o'clock ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம இடையில சாப்பிடலாம். ஸோ எப்பயுமே நீங்கள் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, லேனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். நான் வந்து மெயின்லி சென்டராக ஓட்டுறேன், இல்லைனா ரொம்ப ஓரமாகவும் போகக்கூடாது, கொஞ்சம் சென்ட்ரல் இல்லைனா கொஞ்சம் லெஃப்ட்லேயே போகணும். ஸோ கரெக்டாக டிராஃபிக் ரூல்ஸை மதித்து வண்டி ஓட்டுங்க. ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ண எனக்கு பிடிக்காது. நம்ம வந்து மாட்ரேட்டாக கரெக்டாக ஓட்டினா தான் நம்ம சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியம். மெயினாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. லாங் ரைட்ஸ் பண்ணிங்கன்னா சேஃப்டி கேர்ஸ் லைக் க்ளவுஸு, முடிஞ்சால் ஒரு ஜாக்கெட். நான் இன்னும் ஜாக்கெட்டும் வாங்கலை, ஜாக்கெட் வாங்கணும். ஸோ இப்பொழுதுக்கு ஹுட்டி தான் போட்டிருக்கேன். இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா புழல், நம்ம இப்போ வந்து புழல் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ஏரியா தான் புழல் ஜெயில். வந்து இந்த சிக்னலுக்கு அப்புறம் புழல் ஜெயில் ஸ்டார்ட் ஆகும். இதான் வந்து புழல் ஏரியா. பெரிய பெரிய கைதிகள்லாம் வாழ்கிற இடம் இதான். இங்கே தான் நானும் வாழ்ந்தேன். புழலில் இல்லை, பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். ஸோ எப்பயுமே ஆம்புலன்ஸ் வந்தால் கொஞ்சம் வழி விட்டு போங்க. ஆம்புலன்ஸ்க்கெலாம் வந்து ஏதோ பாவம், ஏதோ உயிர் வந்து ஒரு கஷ்டப்படும் போது அதுக்கு நம்ம வழி விடுறது தப்பே இல்லை. ஸோ இந்த ரைட் சைடில் தான் வந்து உள்ளே தான் நான் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் புழல் ஜெயில் என்ட்ரன்ஸ். இதுதான் புழல் ஜெயில், இதுதான் புழல் ஜெயில் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே தான் பெரிய பெரிய கைதுகள்லாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அது ஃபுல்லாக சேஃப்டி, பெரிய பெரிய வால்ஸு, இந்த ஃபுல்லாக கரண்ட் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. வந்து ரயிலில் வந்து இந்த பெட்ரோல் வந்து ஆல்ரெடி 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மீட்டர் 350 பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் இது வந்து கரெக்டாக காட்ட மாட்டேங்குது. அந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். எனக்கு வந்து சில நேரம் 3 பாயிண்ட்ஸ் காட்டுது, சில நேரம் 2 பாயிண்ட் தான் காட்டுது. ஸோ பெட்ரோல் கரெக்டாக காட்டல. பட் நமக்கு இப்போ காட்டுறது வந்து 2 பாயிண்ட் காட்டுது. நம்ம வந்து தேவைன்னா வந்து போகும்போது பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிறோம். எப்பயுமே சிக்னல்ஸ் வந்துன்னா கொஞ்சம் பார்த்து போங்க, ஏன்னா குறுக்கால வருவாங்க. சில பேர் சிக்னலை மதிக்காமல் குறுக்கால வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரவங்களுக்கு குறுக்கால போயிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப
ஓட்டுற சடனாக பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கும், அது ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சரி பாருங்கள், குறுக்கால நடந்துகிட்டே இருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து இந்த ரூட்டில் அது அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்து தான் ரைட் பண்ணோம். கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது? நான் வந்து ஃபோன் கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், OnePlus 12. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே சொல்லுங்கள். ஸோ நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மோட்டோ vlog. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு தருவீங்கன்னு தெரியும். ஃபியூச்சரில் நம்ம நிறைய ரைட்ஸ் பண்ணுவோம், வீக்கெண்ட்ஸில் வந்து நிறைய ரைட்ஸ் பண்ணுவோம். ஸோ என்னோட ஆசை வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வந்து நிறைய ரைட்ஸ் போகணும், ஹில் ஸ்டேஷன்ஸு இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறது ஒரு ஆசை இருக்குது. ஸோ நம்ம மீடியா 350 வச்சுட்டு நிறைய இடத்துக்கு போகலாம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கைலாசகோனா ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் போகிறதுக்கு நீங்கள் லெஃப்ட்டில் போகணும். நம்ம இப்போ வந்து லெஃப்ட்டில் போகல, ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஸோ இதே லெஃப்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஹில்ஸ் வந்துடும். நல்லா வெயில் ரொம்ப இல்லை, நார்மலாக இருக்குது. ஸோ நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது, ரொம்ப வெயில் தெரியல. ஒரு 9 o'clock போகலாம். இப்போ ஆனால் ஆஃப்டர்நூனில் வந்து நல்ல வெயில் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம்னா அப்படியே வெயிலில் போய் அந்த ஃபால்ஸில் வந்து குளிச்சோன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே அங்கே மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்ல சீ ஃபுட் மீல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா சாப்பிட்லாம். ஏன்னா பார்க்கலாம் அங்கே போய் என்ன கிடைக்குதோ அதை வந்து அங்கே உள்ள ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா ஃபால்ஸில் குளிச்சுட்டு ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock to 4 o'clock அந்த மாதிரி கிளம்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் எப்படி அங்கே போய் தான் பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு எப்படி போகலான்றது ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பைக்கில் போகிறது வந்து பெஸ்ட்டு. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். காரில் கூட போகலாம், ஆனால் பைக்கில் போகிறது வந்து அது ஒரு தனி ஃபீல் தான். அதையும் நீங்கள் சோலோ ரைட் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், ஃபேமிலியோடு போகலாம். ஃபேமிலியோடு போனீங்கன்னா காரில் போங்க, அதான் சேஃபு. ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா சோலோ போகிறீங்கன்னா நீங்கள் நல்ல பைக் நல்ல சேஃப்டியாக போங்க. சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. நமக்கு வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது, நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, இந்த மாதிரி ஹெல்மெட் போட மாட்டாங்க. ஹெல்மெட் 2 பேருமே வச்சுருக்காங்க, பட் ஆனால் ஹெல்மெட் போட மாட்டாங்க, ஏன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போடுறதுனால ஒன்றும் ஆகிட நம்ம சேஃப்டி தான் முக்கியம். ஸோ ஏதாவது டக்குன்னு ஆச்சுன்னா ஹெல்மெட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடே எடுக்க முடியல, அதுக்குள்ளே ஏதாவது சிக்னல் வந்துடுது, இல்லைன்னா டிராஃபிக் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் 40 to 60 மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கேன். ஓகே, ஒரு வண்டி அழுத்தி பார்க்கலாம். இப்போ வந்து 60 to 80 கிட்ட ரீச் ஆகிருக்கு. ஸோ வண்டி நல்லா ஸ்டேபிளாக இருக்குது, ரொம்ப ஷேக் இல்லை. உங்களுக்கு 80 to 90 இந்த வண்டியில் போகும்போது செம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் 100 வரைக்குமே இதில் வந்து நல்லா போகலாம். 100க்கு மேலே போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஷேக் இருக்கும், வைப்ரேஷன் இருக்கும். பட் 100 வரைக்கும் அந்த வண்டி வந்து அப்படி பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். பேஸ் இந்த மைக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மைக் ஓகேவா, இந்த சவுண்டு இல்லை நம்ம மைக் சேஞ்ச் பண்ணுவா, எல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு ஃபோன் கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், அந்த வயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன மைக் யூஸ் பண்ணுறேன், என்ன செட்டப் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன், தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப பட்ஜெட்லாம் இல்லை, பட்ஜெட் ரொம்ப கம்மி தான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மோட்டோ vlog மட்டும் இருக்காது. ஸோ ஃபுட்டு, எக்ஸ்ப்ளோரிங் ஃபுட்டு, ட்ராவல் வீடியோஸ், அப்புறம் ஷாப்பிங் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதுலேயே இந்த மோட்டோ vlogகும் நம்ம இடையில வந்து இந்த மாதிரி மோட்டோ vlogsம் போடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு டோலு நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். நம்ம டோல் வந்து பே பண்ண தேவையில்லை பைக்குக்கு. இதோ நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து கிராஸ் பண்ணிடலாம். ஸோ இதான் நம்ம கிராஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட்டு டோலு. ஸோ நம்ம அப்படியே லெஃப்ட் வந்துட்டு நம்ம அந்த பைக்குக்குள்ள பாத்தில் வந்து அப்படியே போயிடலாம். ஸோ அந்த ரூட் பார்த்திங்கன்னா காவேரிப்பேட்டை 17 kilometers, கரண்டை 6 kilometers. ஸோ இதெல்லாம் ஊர்கள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 hour 26 minutes காட்டுது. 71 kilometers நம்ம இன்னும் போனோம். ஸோ டோட்டலி 92 kilometers நம்ம ஒரு 20 kilometers வந்திருக்கோம். இன்னும் ஒரு 70 kilometers நம்ம போனோம். இன்னும் ஒரு 1.5 hours ட்ராவல் இருக்குது. வைப்ரேஷன் சுத்தமாக தெரியல, வண்டி வாபுல் ஆகிறதோ வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. காலில் அந்த ஃபுட் டச்சில் கூட உங்களுக்கு வைப்ரேஷன் எதுவுமே தெரியாது. ஸோ அதான் மீட்டர் 350ல் உங்களுக்கு செம ஒரு ரீஃபைன்மெண்ட்டான இன்ஜின். உங்களுக்கு வந்து லாங் ரைட்ஸ்க்கு வந்து சூப்பரான வண்டி இது. பில்லியன் ரைடர்ஸ்க்கும் நீங்கள் பில்லியன் ரைடரோட போனீங்கன்னா இந்த வண்டி வந்து செம ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டி ராயல் என்ஃபீல்டில் இந்த வண்டி
அது உங்களுக்கு பட்ஜெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2,50,000 45,000 பேசிக் மாடல் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஹையர் ரெண்டு பார்த்தீங்கன்னா 2,70,000 to 80 நீங்கள் ஹையர் ரெண்டு வரைக்கும் வருது. 2,80,000 மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. 90ல் கூட செம்ம ஒரு கம்ஃபர்டபுள் ரைட். பார்த்தீங்களா ட்ரக் வந்து இப்படியே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி போகிறானுங்க. 3 பேரும் ஒரே ஸ்பீட்லேயே போவானுங்க, யாருக்குமே வழி விடாமல். ஸோ இதுதான் கடுப்பாக இருக்கும். லாரிஸ் வந்து வழி விட மாட்டாங்க. கொஞ்சம் எவ்வளோ ஹார்ன் அடிச்சு போனாலும் அப்படியே அதே ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லாரிஸ் வந்து கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி போகிறது நல்லது. ஓ ஓகே, நம்ம வந்து பிரிட்ஜு மேலே ஏறி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம லெஃப்ட் போகணும். ஸோ நம்ம மேலே வந்துட்டோம். ஓகே, நம்ம சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும். ப்ரோ லெஃப்ட் போயிருக்கணும் ப்ரோ, கீழே போயிருக்கணும். ஸோ கைஸ் நம்ம திரும்ப யூட்டர்ன் போட்டு அப்படியே வந்தாச்சு. இதுதான் கரண்டை பிரிட்ஜ். இதான் கரண்டை வில்லேஜ். ஸோ அது வந்து இதில் வந்து நம்ம கீழே பிரிட்ஜு கீழே வந்து லெஃப்ட் எடுத்துருக்கணும். நம்ம பிரிட்ஜு மேலே போயிட்டோம். ஓகே, ஸோ நம்ம அப்படியே கீழே வந்துட்டு யூட்டர்ன் போட்டு வந்துட்டு இப்போ ரைட் எடுத்து போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம். ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரோம். ஹோட்டல் RS பவன் ஹை கிளாஸ் இந்தியன் வெஜ் ரெஸ்டாரண்ட். ஸோ கைஸ் நம்ம வந்து ஒரு பிளைன் ரோஸ்ட் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம் வித் மெதுவடை. அது கூடவே சட்னி, தேங்காய் சட்னி அண்டு சாம்பார் அண்ட் ஒரு தக்காளி சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கூட வந்து வாஜித் வந்திருக்காரு. ஸோ மை பிரதர் அவர் தான் பில்லியன் ரைடராக வந்திருக்காரு. ஸோ நம்ம தோசை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குது தோசை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ தோசை வந்து நல்லாவே இருக்குது. நல்லா சாம்பார் சட்னிலாம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ நம்ம வடை சாப்பிட்டு பார்க்கலாம். தோசை நல்லா இருக்குது, சாம்பார் சூப்பராக இருக்குது. ஸோ வடைக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா மெதுவான முறு வடை. இப்போ நல்லா இருக்குங்க, டீசெண்டாக இருக்குது. ஸோ கைஸ் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நல்லா இருந்தது தோசை அண்ட் வடை. ஒரு 190 வந்தது 2 பேருக்கு. பரவாயில்ல, மாடரேட்டான ப்ரைஸ் தான். ஒரு தோசை 65, அப்புறம் வடை வந்து 20 rupees. ஸோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹோட்டல் RS பவன். ஸோ இந்த ரூட்டில் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ரைடு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு வந்து 65 kilometers, அதாவது 1 hour 20 minutes காட்டுது. ஓகே, நம்ம வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:56, 9 ஆகுது. இன்னும் ஒரு நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு 10:30 ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் திருப்பதி போகிற ரோடு. ஸோ திருப்பதி போனால் அந்த ரோட்டில் தான் போனோம். ஏன்னா சின்ன சின்ன கிராமங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த பாருங்கள், நல்லா பச்சை பசேன்னு ஃபுல்லாக வயல்வெளி. ஸோ இப்போ தான் நல்லா க்ரீனரியாக இருக்குது. வயல்வெளிலாம் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், ஃபுல்லாக பச்சை பசேன்னு. ஸோ நல்ல இந்த வியூவில் தென்னை மரம்லாம் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே அந்த ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவலிங் வந்து உங்கள் மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஒர்க்கு, நம்ம வந்து 9 to 5 ஜாப் தான். நம்ம வந்து IT தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ 9 to 5 ஜாப் இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். 5 days ஒர்க் பண்ணுவோம். ரொம்ப ஓவர் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரைடு போயிட்டு வந்துடுங்க. பைக்கில் இல்லைன்னா ட்ராவல் பண்ணுங்கள். ஜஸ்ட் பைக் ரைடு தான் பண்ணணும், இல்லை ஒரு சின்ன ட்ராவல். உள்ளே வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம சும்மா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறத விட நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணலாம். ஸோ எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பட் டைம் தான் வந்து ரொம்ப கன்ஸ்டைனாக இருக்குது. நம்ம ஐடினால சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் நமக்கு டைம் கிடைக்கும். நம்ம இன்னுமே வந்து கொஞ்சம் அந்த ட்ராவலுக்கும் நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புது புது மனிதர்கள், புது புது இடங்கள். ஸோ அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குது. இப்போ ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா அது தெரியாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புது புது இடத்த நீங்கள் போய் பார்ப்பீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, புது பீப்புளை மீட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது ஒரு தெரப்பி தான். நமக்கு ட்ராவல் இஸ் தெரப்பி. பேக்கில் உள்ளவங்க ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க. ஸோ பேக்லையும் நீங்கள் ஹெல்மெட் போட்டு போங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபு. ஸோ நீங்கள் ஹெல்மெட் போட்டிருக்கீங்க,
ஒய்ஃபோ இல்லை உங்கள் ரிலேஷன் யாரோ ஃப்ரெண்ட்ஸோ பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னா அவங்களே ஹெல்மெட் போட்டு ஓட்டுவாங்க. ஏன்னா ஏதாவது சின்னதாக நமக்கு வந்து ஆக்சிடென்ட்ங்கிறது நம்ம எதிர்பாராமல் நடக்கிறது தான். ஸோ அப்போ வந்து ஒரு ஹெல்மெட் நீங்கள் ஓட்டுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எவ்வளோ, ஏன்னா தலையில் வந்து மட்டும் அடிபடக்கூடாது, மற்றோட பாட்டில் அடிபட்டால் கூட நமக்கு வந்து அது ரெக்கவர் ஆயிரும் சீக்கிரம். ஆனால் தலையில் அடிபட்டால் ரொம்ப ரிஸ்க், லைஃப் ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதனால ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சடனாக இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஹைவேல, எதுக்குன்னு தெரியல. ஹைவேல எதுக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ்னு தெரியல, இந்த சைட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த க்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவுமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இது 600 rupees. ஸோ நல்லா இருக்குது, ஸ்டீல் பேர்டோட க்ளவுஸ் தான் இது. நல்லா போட்டுட்டு ஓட்டுறதுக்கு நல்லா ஏரும் உள்ளே போகுது, ப்ளஸ் நமக்கு டச் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோனில் டச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்குது இந்த க்ளவுஸ். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரோடு வந்து கொஞ்சம் பேட்ச் ஒர்க் நிறைய இருக்குது, அதனால ரொம்ப ஸ்பீடாக போக முடியல. அந்த ஓரளவுக்கு மாட்ரேட் ஸ்பீட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணி போயிருக்கீங்க. பாருங்கள் எவ்வளோ பேட்ச் ஒர்க் இருக்குன்னு. ஸோ அதனால் பேட்சாக போட்டு வச்சுருக்காங்க ரோடு ஃபுல்லாக. ஆனால் வந்து ரொம்ப ஸ்பீடாக போக முடியாது. பின்னாடி ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராது. அவர் இந்த ஹெல்மெட் போடாமல் வந்தவர், பின்னாடி ஹெல்மெட் போடாமல் நம்மளை ஸ்பீடாக ஓவர்டேக் பண்ணுறாரு. என்னன்னு ஹெல்மெட் போடலை பாருங்க. ஸோ அதான் ஸ்பீடாக போகிறாரு, கிட்டத்தட்ட 100 அந்த மாதிரி இந்த ரோட்டில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு. இப்போ நடுவில் அந்த மாதிரி பேரிகேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும், மேப்பில் அப்படி தான் காட்டுது. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து போகலாம். ஸோ நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்தாச்சு. லெஃப்ட் எடுத்துகிட்டு நிறைய கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ சேஃபாக பார்த்து போகணும். செம்ம டிராஃபிக்காக இருக்குது, ஆந்திரா வண்டியெல்லாம் நிறைய வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆந்திரா வண்டியெலாம் நிறைய போகுது, ஆந்திரா டு சென்னை. ஸோ இங்கே ஒரு சின்ன ஏரி மாதிரி கிராஸ் ஆகுது ரிவர். ஹெவி டிராஃபிக். ஸோ இந்த பெரிய பாளையம் ஊரில் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அதை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஸோ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸோ மாடுலாம் கிராஸ் ஆகுது, கொஞ்சம் பார்த்து போங்க. அனிமல்ஸ்லாம் கிராஸ் ஆகும், அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து போகணும். கரெக்டான ஸ்பீடில் கியர் சேஞ்ச் பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து நல்லாவே கிடைக்கும். 60 ரீச் ஆகும்போது 50 கியரில் போட்டு போனீங்கன்னா அப்படியே வண்டி அப்படியே ஸ்மூத்தாக போகும். இப்போ நான் 40 கியரில் இருக்கேன். ஸோ 60 ரீச் ஆகும்போது நான் 50 கியர் மாறிடுறேன். அப்படியே அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஸோ ரோடும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நல்லா அழுத்தி ஓட்டலாம். ரோடு ஆனால் பேட்ச் ஒர்க் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்லோவாக தான் போக வேண்டியது இருக்குது. பாருங்க எப்படி திருப்புறாங்கன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஊர் சைட்லாம் இப்படி தான் சடனாக உள்ளே வந்து திருப்புவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் போகணும். எப்பயுமே ஹார்ன் கொடுத்து போங்க. ஏன்னா சடனாக அந்த பாருங்கள் எப்படி குறுக்கா முறுக்கா போயிட்டுருக்காங்க. இந்த ஊர் சைட்லாம் வரும்போது இங்கே பாருங்கள் இந்த அழகான க்ரீனரியெல்லாம் பாருங்கள். ஸோ நல்லா அந்த மஞ்சள் பூன்னு நினைக்கிறேன், அது வந்து விளைய வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிராமங்களை ஒட்டி ட்ராவல் பண்ணிங்கன்னா நிறைய இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் கைலாசகுளம் ஃபால்ஸ் போகிற வழியில் இந்த மாதிரிலாம் நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் நிறைய வருது. தண்டலம். ஸோ இந்த ஊர் வந்து தண்டலம், பெரியபாளையம், தண்டலம், இந்த ஊர்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இவனும் ரொம்ப நேரமாக நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கான். அதே மாதிரி எவ்வளோ அந்த கைலாசகுளம் ஃபால்ஸ் தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரோடு மோசமாக இருக்கு. பின்னாடி ஆமாம் பில்லியன் ரைடர்ஸ்க்கு கொஞ்சம் அந்த மாதிரி, ஏன்னா அந்த வண்டி ரொம்ப ஆஃப் ரோடுக்கெலாம் வந்து செட் ஆகாதுங்க. அந்த மாதிரி குண்டு குழியுமா அந்தளவுக்கு சஸ்பென்ஷன் இருக்காது, ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ணும். பில்லியன் ரைடருக்கு கொஞ்சம் வலி இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு சின்ன ஊர். ஸோ இங்கே டீ கடை இங்கே நிப்பாட்டிக்கலாம். ஓகே, நிக்கி படுத்துருச்சா? நம்ம ஒரு காஃபி பிரேக் எடுத்தாச்சு. ஸோ பில்லியன் ரைடருக்கு வந்து கொஞ்சம் பேக்கில் வலிக்குது போல். நிறைய ரோட்ஸ் வந்து மோசமாக இருக்குது, பேட்ச் இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர்ஸ்னு நிறைய ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஸோ இந்த வில்லேஜில் அப்படி ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ நம்ம வந்து இப்போ பாலவாக்கமில் தான் காஃபி குடிச்சிட்ருக்கோம். இங்கேருந்து ஆந்திரா பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு 8 kilometers. ஸோ ஊத்துக்கோட்டை அதான் ஆந்திரா பார்ட்ரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆந்திரா உள்ளே என்ட்ரு ஆயிடுவோம். அதுலேருந்து அங்கிட்டு ஒரு ½ an hour நம்ம வந்து ஃபால்ஸுக்கு ரீச் ஆகிடலாம். சுகேஷ் நம்ம
காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ பாலவாக்கம் இந்த ஏரியாவிலேருந்து நம்ம அப்படியே கிளம்புறோம். இன்னும் நமக்கு வந்து 54 மினிட்ஸ் காட்டுது. இன்னும் ஒரு 1 ஹவரில் போயிடலாம். நல்ல ஒரு காஃபியை போட்டாச்சு இடையில. ஸோ ஆல் செட். இனிமேல் எங்கேயும் நிப்பாட்ட வேண்டியதில்லை. அப்படியே நம்ம டேரெக்டாக ஃபால்ஸ்க்கே போயிடலாம். இப்போ கைலாச கோனா வி ஆர் கம்மிங். ஸோ ஃபால்ஸில் தண்ணி இருக்கணும், கொஞ்சமாக தண்ணி இருக்கணும். போய் இந்த வெயிலுக்கு வந்து குளிச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குது, கொஞ்சம் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 1 ஹவரில் நம்ம வந்து கைலாச கோனா ரீச் ஆகிடுவோம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா க்ரீன் ஏரியா நல்லா இருக்குது, நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ நம்ம நேமாக வெளியே நல்லா இருக்குது ஏரியா. நல்லா அவுட்ரு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ஊத்துக்கோட்டை, அதான் பார்டரு. ஊத்துக்கோட்டை தான் பார்டரு. ஸோ இதெல்லாம் நல்லா நிறைய மரங்கள், நல்ல ஷேடோ இருக்குது. நிறைய மரங்கள் இருக்கனால நல்லா இருக்குது, ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மரங்கள் இருந்ததுன்னா ரைட் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். பச்சை பசேன்னு ரோடும் நல்லா இருந்ததுன்னா அந்த ரைடு வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான பச்சை பசேன்னு இருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த பாட்டு வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 2 சைடு வயல், ப்ளஸ் ஹில்ஸில் ரைட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஏலகிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3-4 ஹவர்ஸ் சென்னை டு ஏலகிரி, ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம போகலாம். ஒன் டே பிளான் பண்ணி சீக்கிரமே ஒரு வீக்கெண்ட் பிளான் பண்ணி போகலாம். பெரண்டூர். ஸோ பெரண்டூருக்கு ஒரு இது நல்லா இருக்குங்க. இந்த ஏரியா வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஏலகிரி ஒரு ஹில் ரைடு வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து இந்த வண்டியில் வந்து ஹில்ஸ் ரைட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் அதையும் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே படிப்படியாக பண்ணலாம். நம்ம அடுத்தடுத்து கண்டினியூஸாக பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒர்க் இருக்குது, நம்ம ஜாப்ல இருக்கனால எல்லாமே டக்கு பிளான் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு எப்போலாம் டைம் கிடைக்குது, லீவ்ஸ் பிளான் பண்ணி ஒரு 3 days லீவ்ஸ் இருந்தால் அதை பிளான் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் போக முடியும். ஸோ நமக்கு வந்து ஜாபும் இருக்குது. நம்ம ஜாபோடு சேர்ந்து தான் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் இது வாக்ஸும் வந்து இப்போ இந்த மோட்டோ வாக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் FT ஸ்கொயருக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து கொரோனா டைமில் இந்த யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் வந்து ஃபுல்லாக ஊரில் இருந்தனால அங்கே நம்ம ராமநாதபுரம் தான் என்னோடய சொந்த ஊர். ஸோ அங்கே வந்து ஃபுட் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ்லாம் பண்ணேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண தான். ஸோ 2021 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து 25. ஸோ 4 years ஆயிடுச்சு. 4 yearsல நமக்கு வந்து 7400 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது கம்மின்னு நினைக்கலாம், பட் எனக்கு வந்து இது பெரிய விஷயம் தான். நான் வந்து ஜாபும் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டேஸில் மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸும் எடுக்கணும், அதை எடிட் பண்ணுவேன். எல்லாமே நான் வந்து நானே தான் பண்ணுவேன். எதுவுமே எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் யாருமே பண்ணுறதுக்கு ஹெல்ப்லாம் கிடையாது, நம்மளே பண்ணிக்கிறது தான். ஸோ எல்லாமே நான் வந்து மொபைல்லே எடுத்து, ஏன்னா நான் அதுக்காக தான் வந்து OnePlus மொபைல் வாங்கினேன். ஸோ அது கொஞ்சம் நல்ல குவாலிட்டி அண்ட் நல்ல மெமரி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா OnePlus 12 தான் நான் எல்லா விலாக்ஸும் எடுக்கிறேன், வீடியோஸ் எல்லாமே. அண்ட் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்ஷாட்லேயே போதும், உங்களுக்கு வந்து மொபைலில் நீங்கள் சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பெருசாக வந்து உங்கள் யூடியூபுக்கு வந்து நிறைய செலவு பண்ணணும், நிறைய வந்து கேட்ஜெட்ஸ் வாங்கணும், நிறைய காசு கொடுத்து நிறைய வந்து ப்ரீமியம் மெம்பர்ஷிப்லாம் போடணும், அந்த மாதிரிலாம் தேவையில்லை. நம்ம வந்து எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ, எதெல்லாம் பட்ஜெட்டாக இருக்கோ அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா கூட போதும். ஏன்னா நமக்கு யூடியூப்பில் வந்து அமௌண்ட்டும் வருது. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் தான் நமக்கு வந்து. ஸோ அது ஒரு இன்கமாக நான் பார்க்கல, நம்ம ஒரு பேஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் அதுவும் அதில் வந்து ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும்போது அது சந்தோஷம் தானே. ஸோ அதுதான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஜாப் மட்டும் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ்லாம் நிறைய பண்ணணும். நீங்கள் சேலரியை மட்டும்தான் நீங்கள் அது வீட்டு செலவு, மற்ற செலவு, கரண்ட் பில், கேஸ் பில்னு அந்த மாதிரி தான். நீங்கள் ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செலவு, ரெண்டல் ஹவுஸில் இருந்தீங்கன்னா ரெண்ட், இந்த மாதிரிலாம் செலவுகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணி நீங்கள் இதுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ண முடியாது. பட் இதுக்குன்னு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற இன்கமும் ஜென்ரேட் ஆகும் இது மூலயமா. ஸோ நீங்கள் யூடியூபையும் வந்து சைட் பை சைட் பண்ணலாம். நீங்கள் மெயினாக வந்து இதை எடுக்கணும்னா
நீங்கள் அதுக்கு வந்து நல்ல வியூஸ் வந்து நிறைய போகுது, உங்களுக்கு இன்கம் வந்து நிறைய ஜென்ரேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து ஜாபை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு போகிறதுக்கு நீங்கள் அதுவுமே ரொம்ப யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். ஸோ நம்ம வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்ம வேலையை விட்டுட்டு இதே பண்ணுவோம், மதன் கௌரி, இர்ஃபான் ரியோ அவங்களாம் பண்ணுறாங்க, ஏன் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இறங்காதீங்க. அப்படி வந்து எதுவுமே நடக்காது. உங்களுக்கு வந்து யூடியூப் அல்காரிதம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக சைடு இன்கமாக வச்சுட்டு பண்ணுங்கள். மெயினாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுங்கள், அது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் எடுத்து போடுங்க. இப்போ நிறைய வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸே வந்து நிறைய போடுறாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே பண்ணுறாங்க, அது வெரி குட். நிறைய இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அது வந்து தப்பாக யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது பார்த்து ஓவர்டேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வண்டி வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் அப்படியே ஓவர்டேக் பண்ணும்போது வண்டி ஆப்போசிட்டில் வந்துடுச்சு. ஸோ இப்போ ரோடு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு ஓவர்டேக் பண்ணிடலாம். வளைவுகள்லாம் நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி வளைவுகள் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஸ்லோவாக போங்க. டெஸ்டினேஷனுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக போய் சேரணும்னு ஒன்றும் இல்லை. நம்ம அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் வந்து அது நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணி ஓட்டுறோங்கிறதுலாம் இருக்குது, நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகிறோன்றது இல்லை. நம்ம என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணும்போது அந்த ட்ராவல் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நிறைய மெமரிஸ் நமக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ட்ராவல் பண்ணுறதே மெமரிஸ்க்கு தான், ஸ்பீடாக போகிறதுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களோட ட்ராவல் பண்ணுங்கள், இல்லை சோலோவாகவும் போங்க. சோலோவாகவும் நீங்கள் போகணும், ஏன்னா சோலோ ரைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தனியாக ஃபேஸ் பண்ணுவீங்க, நிறைய தெரிஞ்சுக்கலாம். தடைகள் ஏதாவது வருதுன்னா அதை நீங்களே ஃபேஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கே ஒரு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நம்மளால பண்ணலாம். அது சோலோவாக போனீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க, ப்ளஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். ஸோ இது ஒரு ஊர் வருது, இது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டை. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு பார்டர், தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் வந்து ஊத்துக்கோட்டை தான். ஸோ அந்த வில்லேஜ் தான் இது ஊத்துக்கோட்டை. இப்போ நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா இது ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவீங்க. ஸோ இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஆந்திராவுக்கு ஒரு டைம் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி நாகலாபுரம் ஃபால்ஸ்க்கு வந்தோம், ஆரே ஃபால்ஸ். அது வந்து காரில் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. அது ஒரு நல்ல, அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவுமே செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம். ஸோ அது சூப்பராக இருக்கும். அந்த ஃபால்ஸுமே வந்து நீங்கள் கேங்காக போய் குளிச்சு அந்த ஸ்விம் பண்ணி குளிக்கிறதுக்கு அது சூப்பரான ஒரு ஃபால்ஸ். நல்லா ட்ரக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த கைலாசகோனா ஃபால்ஸ் வந்து இங்கே செக் போஸ்ட் இருக்குது. அங்கே நேமாக செக் பண்ணுவாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். செக் பண்ணல எதுவுமே, நம்ம போகலாம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, இதுதான் ஆந்திரா பார்டருக்குனால ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம அதான் எதுவும் செக் பண்ணல. செக் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆர்சி கார்டு, லைசன்ஸ், வண்டியோட, ஏன்னா புது வண்டி எல்லாமே நம்ம இப்போ வந்து நீங்கள் மேனுவலாக காட்டணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பரிவாஹன் ஆப் இருந்தால் நீங்கள் அதில் வந்து அதையே காட்டிக்கலாம். ஸோ மேனுவலாக நீங்கள் காட்டணுன்றது எதுவுமே அவசியம் இல்லை. இப்போ வந்து எல்லாமே ஆப் தான், நீங்கள் வந்து ஆப்லேயே நீங்கள் காட்டிக்கலாம். ஸோ டிராஃபிக் வந்து இதுக்கெல்லாம் பிடிப்பாங்கன்றது நீங்கள் எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா எந்த பயமும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ரைட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ எந்த பயமும் இல்லாமல். இந்த கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து அப்படியே சடனாக கிளைமேட் வந்து அப்படியே சன்னியாக இல்லாமல் கொஞ்சம் க்ளவுடியாக மாறிடுச்சு. என்னமோ மழை வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் மழை இல்லை, ஸ்கை கிளியராக தான் இருக்குது, க்ளவுட் அவ்வளோவா இல்லை, க்ளவுட்லாம் கிளியராக இருக்குது. நமக்கு வந்து ட்ரிப் எஃப் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம், நம்ம இடையில வந்து பெட்ரோல் பங்க் வந்தால் பெட்ரோல் போட்டுக்கலாம். ஸோ இன்னும் ஒரு 38 மினிட்ஸ், கரெக்டாக 30 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து மறுபடியும் வெயில் வந்துச்சு, நல்லா வெயில் வந்துச்சு. கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் வெதர் அப்படியே மாறுது. அந்த தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலை தெரியுது. ஸோ அநேகமாக அந்த மலை தான் நம்ம போகிற மலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். மலைகள் தான், மலைகள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க, அப்படியே ஆட் மாதிரி இருக்கு, அப்படியே வரைஞ்ச மாதிரி. நம்ம பெட்ரோல் போட்டுட்டு போகலாம். 8 லிட்டர்ஸ் போட்டுருக்கோம். ஸோ கைஸ், நம்ம வந்து கோனா வாட்டர் ஃபால்ஸ் வந்து வந்தாச்சு. ஸோ இது உள்ளே தான் போகணும், இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம வந்து இந்த லெஃப்ட்டு டர்ன் பண்ணி போகலாம். இது கோனா வாட்டர் ஃபால்ஸ் தானே போட்டுருக்கோம். நம்ம இந்த லெஃப்ட்டு எடுத்து உள்ளே போகலாம். இங்கே கடைங்களாம் இருக்குது, அதாவது நீங்கள் வாங்கினா இங்கே வாங்கி போகலாம்.
வந்து ஒரு ஒத்தையடி பார்த்த மாதிரி ஒரு சிங்கிள் ரோடு மாதிரி போகுது, நல்லாயிருக்கு. கைலாசகோனா ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் தொட்டிக்கோனா, இது பேர் தொட்டிக்கோனா. ஸோ இங்கே நிறைய ஃபேமிலிஸ், இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் இருக்குது, இது உள்ளே போகலாம், வந்துட்டு போகலாம். ஃபைனலி விரீச் கைலாசகோனா. செம கூட்டமாக இருக்கும் போலப்பா. இன்னைக்கு சண்டேல செம கூட்டம். அதான் இந்த மழை தான் போல. ஃபைனலி விரீச் த டெஸ்டினேஷன். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியா? சொல்லிட்டு போகணுமா? எவ்வளோண்ணா? 7 மீட்டர்லாம் நல்லா வச்சுடுங்க. வண்டி போய் இங்கே திங்ஸ் வச்சுட்டு போனால் சேஃபாக இருக்குமா? திங்ஸ்லாம் வச்சுட்டு போனால் சேஃபாக இருக்குமா? ஐயோ அப்படி அப்படியா? இருக்கும். சாயந்தரம் 6 மணி வரை இருப்போம். சாப்பாடு எவ்வளோ சாப்பாடு? 80 ரூபா சாப்பாடு 80 ரூபா. இதெல்லாம் இது நாட்டுக்கோழி கிலோ கணக்கு. கிலோ கணக்கா? 2 பேர் சாப்பிட்னா 1/2 கிலோ போட்டு எவ்வளோ? 300 ரூபா. 300 ரூபா ப்ளஸ் 80 ரூபா சாப்பாடு. நாட்டுக்கோழி சாப்பாடு. என்ன வேறு என்னெல்லாம் இருக்குது? மட்டன் இருக்குது, மட்டன் இருக்கா, மீன் இருக்குது. இது ஹலாலா? இங்கே ஹலால் தான். இங்கே யாரே கோழி அறக்கூடாது. ஹலாலா? நம்பர் தரேன், நீ சொல்லு. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நான் பாய் தான், அதான் கேட்குறேன். ஓகே ஓகே. அது பாவம் எங்களுக்கு தான். சரி 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 சரி. நான் இப்போ சொல்லிட்டு போயிருமாப்பா சாப்பாடு? சரி, நான் வண்டியை நிப்பாட்டிட்டு வரேன். காரம் நார்மல் ரொம்ப உள்ள வச்சுடு. உள்ளே வச்சுடுவா? உள்ள வச்சுடு. வண்டி எங்கே நிப்பாட்டுறது? காசு போனது நான் இந்த கேப்பில் போட்டு அங்கே போகணும். கேப்பில் இல்லை பண்ணால் மேலே அந்த லாஸ்ட்டில் கூட நான் போட்டு வரேன். சொல்லிடுங்க, 7 மீட்டரில் வச்சுடுங்க. ஓகே, நான் போட்டு வரேன். ப்ரோ வரியா? இங்கே இடம் இருக்கு. இல்லையா? அந்த வண்டிக்கு அப்படி ஓட்டுறா? குரங்குலாம் இருக்குப்பா. இங்கே போட்டுருவானா? அதில் வச்சா குரங்கு தூக்கிடும். சாப்பாடு சொல்லிட்டு போயிருமா? வந்து அப்படியே சாப்பிட்லாம். ஓகே, நம்ம இங்கே சாப்பாடு சொல்லிட்டு போயிடலாம். கடைகள்லாம் இருக்குது. ஸோ நாட்டுக்கோழி வந்து உங்களுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கேஜி கணக்கில் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து 300 ப்ளஸ் சாப்பாடு 80. ஸோ 400குள்ளே முடிஞ்சிடும்.